ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அன்புமிகு ஆன்மீக அன்பர்களே, வருகின்ற பிப்ரவரி 9 அஷ்டமி. இந்த ஒரு நாளானது மிகவும் அபூர்வமான நாளாக கருதப்பட்டு வருகிறது. இந்த அஷ்டமி நாள்ல நம்ம காக்காவுக்கு ஒரே ஒரு உணவை நம்ம அளிக்கணும். அதுவும் சாதாரண வழிபாடாக இருக்காது. நம்முடைய முன்னோர்களுக்கு நேரடியாக நம்ம செலுத்துகின்ற ஒரு புனிதமான ஒரு தர்மமாக இதை நம்ம செய்ய வேண்டும். எனவே இதை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து கொண்டு செய்யுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நாம இந்த ஒரு நாள்ல நம்ம எந்த ஒரு உணவை கொடுக்க வேண்டும், அதை எப்படி கொடுக்கணும், அதை எந்த நேரத்துல கொடுத்தா நமக்கு நன்மைகள் நடக்கும், இதனால் என்னென்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், இதை பற்றி அந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டமி என்பது பிறந்தவர்கள் நம்மை காக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அப்படிப்பட்ட அஷ்டமி நாள் நம்ம கொடுக்கக்கூடிய காக்க போஜனம் முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக கருதப்படும். அன்னதானத்தின் மிக உயர்ந்த ஒரு ரூபமாக இருக்கும். குடும்ப கர்மங்களை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். தடைப்பட்ட வேலைகளை நகர்த்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். இது அனைத்தும் இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக நடக்கும். காலையில எழுந்த உடனே செய்ய வேண்டிய முதல் செயல், கண்களை திறந்த உடனே உங்களுடைய மனதில் முன்னோரின் முகத்தை நினைவு கூற வேண்டும். ஒரே ஒரு வாக்கியத்தை உங்களுடைய மனதிற்குள் சொல்லணும். என் முன்னோர்களை இன்று நான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போஜனத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் எங்களுடன் இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை மட்டும் நீங்க கூற வேண்டும். காக்காவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த உணவு, அஷ்டமி அன்று காக்காவுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு புனிதமான உணவு வெறும் சாதம், அதனுடன் எள்ளெண்ணெய், அதனுடன் சிறிதளவுக்கு வெல்லம். ஏன் இதை நம்ம சக்தி வாய்ந்ததை கருதுகிறோம் அப்படின்னா, சாதம் அப்படிங்கிறது வாழ்வின் அடிப்படை, முன்னோர்களின் திருப்தியை ஏற்படுத்தும். எள்ளெண்ணெயானது கர்மத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றலை உருவாக்கும். வெல்லம் அப்படிங்கிறது அன்பையும் அமைதியையும் நம்முடைய வாழ்க்கையில அளிக்கக்கூடியதாக இருக்கும். இது பித்ருவோட திருப்தி போஜனம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. எனவே இதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்யுங்க. அதை ஒரு வாழையிலும் சுத்தமான பாத்திரத்திலும் நீங்க வைத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இது எந்த நேரத்துல நீங்க அளிக்கணும் அப்படின்னா, காலை 6:30 மணி முதல் 8 மணிக்குள்ள இந்த ஒரு நேரத்துல நீங்க அழைக்கலாம். இதுதான் ஒரு பித்ரு காலமாக அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நேரத்துல நீங்க அழைக்கணும். இந்த ஒரு நேரத்துல காக்காவுக்கு நீங்க உணவு கொடுத்தீங்க அப்படின்னா முன்னோர்களின் ஆசீர்வாதம் 10 மடங்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு நேரம் கிடைக்கல அப்படின்னாலும் 9 மணிக்குள்ளாவது நீங்க இந்த ஒரு நேரத்துல செய்து விடுங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த ஒரு உணவை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, உணவை வீட்டின் முன்புறம் அல்லது ஒரு சுத்தமான மூலையில் வைத்துக் கொள்ளுங்கள். மாடி இருந்தால் உங்களுடைய வீட்டு மாடியிலும் வைக்கலாம். அதை வைக்கும்போது நீங்க சொல்ல வேண்டியது, இது என் முன்னோர்களுக்காக, புண்ணியம் எங்களுடைய குடும்பத்தை காக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்லுங்க. காகங்கள் வந்து சாப்பிடும் முறை நீங்க காத்திருக்க வேண்டும். அவை சாப்பிட தொடங்கும் நேரமே உங்களுடைய வீட்டில் முன்னோருடைய பக்தியும் உங்க தங்கக்கூடிய தருணமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். உங்களுக்கு தெரியாத சில நன்மைகள், சில விதமான தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பிறக்க தொடங்கும். இது அனைத்திற்கும் காரணமாக விளங்குவது உங்களுடைய முன்னோர்கள். காக்கா சாப்பிடும்போது உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ரகசிய அறிகுறிகள். காக்கா நேராக வந்து சாப்பிட்டால் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். காக்கா கூட்டமாக வந்தால் உங்களுடைய வீட்டில் பெரிய கர்ம தடைகள் நீங்க போகிறதுன்னு அர்த்தம். ஒரு காக்கா மட்டும் வந்து சுற்றி பார்த்து விட்டு சாப்பிடுது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிலை மாற்றம் நெருங்க போகிறது அப்படின்னு அர்த்தமா? அதே இது காக்கா சாப்பிட்டு சிறகுகளை ஆட்டி பறந்து சென்றால் முன்னோருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்தது அப்படின்னு அர்த்தமா? இது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்க கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.